சார் கலைஞர்னு சொல்றதே அவமானமா என்ன? அதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன், கேட்டாதான் உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நம்பியார் மந்திரியார் நடிப்பார். அவருடைய பையன் தான் நடராஜன். அவன் கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், கற்பழிப்பான், எல்லாம் நடப்பான். ஒரு நாள், மகனே கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, பெண்களை கற்பழித்து பாவம் பாரு. உடனே தந்தையே, கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால், வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால், நானும் கொலை செய்யாமல், கொள்ளையடிக்காமல், பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா. அடுத்துதான் ரொம்ப முக்கியம். கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலையப்பா, நான் கலைஞன். இது எழுதுனதே அவர் தானுங்க. அவரை நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் இப்ப நீங்களே சொல்லுங்க. கலைஞர்னா அதுக்கு விளக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறார். எல்லாம் ஏழை இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும், ஏழை கிட்ட ஓட்டு இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும் சொல்லு. ஏழையை சிரிக்க வைக்கிறார் அரசு. ஏழையை சிரிக்க வைக்கிறது. இடுப்புல கையை வச்சா அதுல இருக்கிற புகையில வெத்தலை போஸ் அவ்வளவுதான், அதை அபேஸ் பண்ணுவாங்க. என்னதான் பேசுறதுன்னு எல்லாம் பேசுறாரு. ரொம்ப புத்திசாலித்தனம். நாம் தான் நாகர்கள். ஏன் அது நாகர்கோயில் இருப்பதிலிருந்து இது தெரிகிறது. நாகர்கோயில் இருக்கிறதுனால நாமெல்லாம் நாகர்கள், மாயவரம் இருக்கிறதுனால நாமெல்லாம் மாயாவிகள், கன்னியாகுமரி இருக்கிறதுனால நாமெல்லாம் கன்னிகள், கொலகாரம்பேட் இருக்கிறதுனால நாமெல்லாம் கொலகாரன். என்னதான் புத்திசாலித்தனம். கடவுளிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுளுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கு. கடவுள் தான் கிடையாது, அப்புறம் எப்படி நம்பி தொலை? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக்கிருமிகள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நல்லா நம்மள பாக்குறோம், சிரிக்கிறோம், அழுறோம், மனமாற புகழ்றோம், பின்னாலே குழி தோண்டி புதைக்கிறோம்.